Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a beautiful day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 8, lesson winds, storm and cyclones from 7th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத நார்மலாக விண்டோட டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? திஸ் இஸ் நார்மல் மூவிங் ஏர் இஸ் கால்டு த விண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஏருக்கு வந்து ப்ரெஷருன்றது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரெஷரை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகாமல் ஓவராக வந்து லிபரேட் ஆக வெளியாக ஆரம்பிக்குது. அதாவது ஓகேவா, ஏரை வந்து அதிகமாக ஹீட் பண்ணும்போது அதில் ப்ரெஷர் அப்ளை ஆகுது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஏரை ஹீட் பண்ணும்போது ப்ரெஷர் அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக அப்ளை ஆகுது. அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும் அந்த ஏரை. ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம கம்மி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கோ இல்லை வந்து ஒரு சில பாட்டில்ஸாக நசுக்கிற அளவுக்கு கூட அது ப்ரெஷரை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 8.2. ஸோ விண்ட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து ஆப்போசிட் ஏரோட ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? விண்ட் ஸ்பீடு ஹையாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து லோ ஆகுது. ஏரோட விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்க ஏரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், I will start a lesson. Okay, blow the balloon. Activity 8.3. Take two balloons of approximately equal size. Put a little water into the balloons. ஸோ இந்த 2 பலூன் எடுத்துக்கணும். 2 பலூனில் நம்ம வந்து வாட்டரை வந்து கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ளோ போத் த பலூன்ஸ் அண்ட் டை ஈச் ஒன் டு எ ஸ்ட்ரிங். ஸோ கயிறு வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த பலூன்ஸ் எல்லாத்தையுமே ஊதி பெருசாக்கி இந்த மாதிரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம கட்டிக்கணும். Hang the balloons 8 to 10 cm apart on a cycle spoke or a stick. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 8 to 10 centimeters வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி கட்டிக்கணும். ஓகேங்களா? ப்ளோ இன் த ஸ்பேஸ் பிட்வீன் த பலூன். ஸோ இந்த பலூனோட ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊதும்போது அந்த பலூன் ரெண்டுமே வந்து ஒன்று ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அனதர் ஒன் இஸ் ஆக்டிவிட்டி 8.4. கேன் யூ ப்ளோ அண்ட் லிஃப்ட். அதாவது நம்மளால் ஊதியே ஒரு விஷயத்தை தூக்க முடியுமா, தள்ள முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹோல்ட் எ ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் 20 cm லாங் அண்ட் 3 cm வைட். அதாவது நீட்டமாக வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டரில் ஹைட் எடுத்துக்கோங்க. வித்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்ஸ் எடுத்தால் போதும். பிட்வீன் யுவர் தம்ப் அண்ட் 4 fingers as shown in the figure 8.5. Now blow over the paper. ஸோ இந்த மாதிரி பேப்பரை இந்த சென்டரில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ளோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஊதும்போது அந்த பேப்பர் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வளையுது. ஓகேங்களா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதியே ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், நம்ம அதால் லிஃப்ட் பண்ண முடியும். ஒரு பேப்பரை ஊதும்போது அங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக அப்ளை ஆகுது. ப்ரெஷர் அப்ளை ஆகுறதுனால அந்த ஏர் என்ன பண்ணுது, மற்ற ஏர் பக்கத்தில் அது நம்மளோட சுற்றி எல்லா இடத்துலையும் ஏர் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிற ஏர் எல்லாமே ப்ரெஷர் பண்ணி ஒரு பேப்பரையோ இல்லை எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுது, லிஃப்ட் பண்ணுது. ஓகேங்களா? பெஹலி திங்ஸ் தட் த ஸ்ட்ரிப் வில் பி லிஃப்டட் அப். போஜோ திங்ஸ் தட் த ஸ்ட்ரிப் வில் பி பெண்ட் டவுன். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் தான் என்ன ஆகுது, கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் மேலே கீழே நகர்ந்துட்டுருக்கும். What do you think will happen to the paper? Let us try to understand the observation in activity 8.2, 8.3 and 8.4. ஸோ இந்த மூணுத்துலேயுமே 8.2, 8.3 and 8.4 இந்த மூணுத்துலேயும் நம்ம என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 8.2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஏர் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரை வந்து அதிகமாக வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஏரு ப்ரெஷரை வெளிப்படுத்துறதுக்கு பார்க்குது, எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு பார்க்குது. ஓகே, அடுத்தது 8.3 அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விண்ட் ஸ்பீடு ஹையாக இருக்கும்போது ஏரோட ப்ரெஷர் வந்து லோ ஆகுது. ஓகேங்களா, when wind speed is high at the same time air pressure is low. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் வந்து லோ ஆகுது. நெக்ஸ்ட்டு 8.4ல் பார்த்தீங்கன்னா ஏர் லிஃப்ட் த சம் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அது தூக்குற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்த்தோம். வேர் த அப்சர்வேஷன்ஸ் அலாங் த லைன்ஸ் யூ தாட். Do you get the feelings that the increased wind speed is accompanied by a reduced air pressure? When we blow into the mouth of the bottle, the air near the mouth has higher speed. ஸோ இப்படி பாட்டிலை கிட்ட வச்சு 8.23ல் பாட்டிலை கிட்ட வச்சு ஊதும்போது என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர் ஓவராக வந்து அப்ளை ஆகுது. ஓகேங்களா, ஐ மீன் 8.2ல் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஓவராக வந்து ப்ரெஷர் விண்ட் ஸ்பீடு ஹையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. திஸ் டிக்ரீஸ் த ப்ரெஷர் தேர். ஸோ பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. The air pressures inside the bottle is higher than near the mouth. ஓகே, ஸோ நம்ம ஊதும்போது இந்த மவுத் கிட்டே இருக்கிறத விட பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஹையாக இருக்குது. பட் ஊதுனதுக்கப்புறம் நம்மளோட மவுத் கிட்டே இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹையாக இருக்குது, பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ஏரோட ப்ரெஷர் லோவாக இருக்குது. ஓகேங்களா, டிக்ரீஸ் ஆகிடுது. The air inside the bottle pushes the ball out. அதனால் அந்த பால் என்ன பண்ணுது, கொஞ்சம் வெளியே போகுது. ஓகேங்களா, ஸோ ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்கிற காற்று ரொம்ப ஹை ப்ரெஷரில் ஆகுது. உள்ளே ப்ரெஷர் அதிகமாக என்ன பண்ணுது, அந்த பாட்டிலோட மவுத் கிட்ட வச்சுருக்க அந்த பேப்பர் பால் வந்து வெளியே வருது. ஓகேங்களா, in activity 8.3 you saw that when you blow between the balloons they moved. ஸோ 2 பலூனுக்கு சென்டரில் அவங்க ஊதி தள்ளும்போது என்ன ஆகுது, பலூன்ஸ் வந்து மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகேங்களா, ஒன்றுக்கு ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு. How could this happen? This could happen if the pressure of air between the balloons were somehow reduced. The pressure outside the balloon were then pushed them towards each other. ஸோ உள்ளே இருக்கிற ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவாக இருக்குது, வெளியே இருக்கிற ப்ரெஷர் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் பலூன்ஸ் வந்து ஒன்று மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரே சைடில். In activity 8.4 you saw that when you blow over the paper strip it went upwards. ஸோ பேப்பர் ஸ்ட்ரிப் கிட்ட வச்சு ஊதும்போது அது மேலே தூக்குது. Again this could happen if blowing over the paper reduced the air pressures above the strip. ஸோ இது வந்து வெளியே இருக்கிற காற்றை நம்ம ஊதும்போது அந்த ஏர் ப்ரெஷரை வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் அந்த ப்ளோவிங் வந்து ஏர் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஏரோட ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால அந்த பேப்பர் வந்து மேலே தூக்குது. ஓகேங்களா, we see that the increased wind speed is indeed accompanied by a reduced air pressure. ஸோ wind speed வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரோட ப்ரெஷர் எப்படி ஆகுதுன்னா ரொம்ப லோ ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் ஒரு பொருள் மூவ் ஆகுது. ப்ரெஷர் ஹையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பொருள் மூவ் ஆகாது, ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளும் மூவ் ஆகுது. ஓகேங்களா, அதாவது wind speed, it increased wind speed, it's accompanied by a reduced air pressure. ஓகேங்களா, ஸோ wind speed வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணி விடுது. ஓகேங்களா, இதுதான் மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு, கேன் யூ இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஹை ஸ்பீட் விண்ட் ப்ளோ ஓவர் த ரூஃப் ஆஃப் பில்டிங். ஸோ இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஊதும்போது அது லிஃப்ட் ஆகுது. ஸோ ரூஃப் பில்டிங் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ரூஃப் இருக்கிற இடத்துல ஹை ஸ்பீடில் வந்து விண்டு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஓகேங்களா, இஃப் யூ ஹாவ் any such experience, share it with your friend. Let us try to understand how winds are produced, how they bring rain, and how they can be destructive sometimes. You already know that when air moves it is called wind. Moving air தான் நமக்கு air
மூவிங் ஏர் தான் விண்ட் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஏர் மூவ்ஸ் from the region where the air pressure is high to the region where the air pressure is low. ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து எங்கே ஹையாக இருக்கோ அதுலேருந்து எந்த ரீஜியனில் ஏர் ப்ரெஷர் லோவாக இருக்கிற இடத்த நோக்கி என்ன பண்ணுது, மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஹையாக இருக்கிற இடத்துலேருந்து லோவாகிற இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் ஒவ்வொரு ஏருமே. ஓகேங்களா, புரிஞ்சுதா. ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஏர் ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகிட்டே போகுது. ஓகே. The greater the difference in pressure, the faster the air moves. கிரேட்டராக டிஃப்ரென்ஸ் ப்ரெஷருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது, ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன நடக்குது அங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா. But how are the pressure difference created in nature? Is the difference in temperature involved? The following activity will help us to understand this. ஓகேங்களா. ஒரு சில ஆக்டிவிட்டி வச்சே நம்ம அந்த விண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, ரெயின் எப்படி ஃப்ளோ ஆகுது, விண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த ஆக்டிவிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். ஓகேங்களா. ஸோ மெயினாக இந்த விண்டு எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக ஏர் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ்லேருந்து தான் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் உங்களுக்கு திரும்ப ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஏராக வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்படி க்ரியேட் ஆகிற விண்டை ஹை ஸ்பீடில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏர் ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இந்த ஏர் ப்ரெஷர் தான் ஒரு பெரிய இந்த புயலாவோ சைக்ளோனாவோ ஸ்ட்ராமாவோ சைக்ளோனாவோ கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் உங்களுக்கு நார்மலாக நடந்துகிட்ருக்கு. ஓகே. ஏர் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். ஓகேங்களா. ஒரு பாய்லிங் டெஸ்ட் டியூப், ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு பாய்லிங் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், பலூன் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், உள்ளே இருக்கிறது ஒரு டெஸ்ட் டியூப். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பீக்கர். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்பில் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேங்க, ஹீட்டான பாய்லிங் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அந்த பாய்லிங் வாட்டர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலே பலூன். ஓகேங்களா. ஓரளவுக்கு கதை வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பலூனை இந்த மாதிரி இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கருக்குள்ளே இது மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நேரத்தில் ஹாட் வாட்டர், ஓகேங்களா, அதாவது பாயிலிங் டெஸ்ட் டியூப் இந்த பாயிலிங் டெஸ்ட் டியூபுக்குள்ளே ஏர் இருக்குது. ஓகேங்களா. பாயிலிங் டெஸ்ட் டியூபுக்குள்ளே உங்களுக்கு ஏர் கண்டென்ட், இந்த பாய்லிங் டெஸ்ட் டியூப்குள்ளே வெறும் ஏர் கண்டென்ட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பலூன் வந்து போர் பண்ணுறோம். இந்த பீக்கரில் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம், இந்த பீக்கரில் ஐஸ் கோல்டு வாட்டர். ஹாட் வாட்டர் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த பாய்லிங் டெஸ்ட் டியூப்குள்ளே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட் பட்டவுடனே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இங்கே வந்து ப்ரெஷர் அதுக்கு ஹையாக இருக்குது. அதனால் இங்கே ப்ரெஷர் லோவாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா. இந்த இடத்துல ப்ரெஷர் அதுக்கு ஹையாக இருக்குது. ஸோ அதனால் பலூன் இடத்துல வந்து ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு இப்படி மூவ் ஆகும்போது தான் உங்களுக்கு பலூன் வந்து உப்புது. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே க்ரியேட் ஆகலை. அதுக்கான ரீசன் என்னென்னா, இது கோல்டு வாட்டர், திஸ் இஸ் ஏ ஹாட் வாட்டர். ஓகேங்களா. ஹாட் வாட்டர் எங்கே இருக்கோ, அதாவது ஹீட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கே இருக்கிற ஏரோட ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. அதாவது ஏர் மாலிகுல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். ஓகே. ஸோ ஓகே, திஸ் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு 8.3. ஓகேங்களா. அதாவது 8.3ல் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேண்டில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த கேண்டிலை பற்ற வச்சு இதை வந்து 2 பேப்பர் பேக்ஸை வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ரோப்பில் கட்டி செட் பண்ணும்போது ஹீட் அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு உள்ளே இன்வால்வ் ஆகுது. ஸோ ஏர் மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகுது. ஏர் மாலிகுல் அதிகமாக
ஐ மீன் ஃபுல்லாக ட்ரை ஆனதுனால இதில் இருக்க ஆர் மாலிகுலோட வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அது மேலே போகுது. இதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் அது கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது ஹீட் பண்ணும்போது ஏர் மாலிகுல்ஸ் எட்ட மூவ் ஆகுறதுனால தான் இது மேலே போகுது, அப்டோரில் போகுது. இது வந்து டவுன்வேர்டில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இன் அனதர் ஆக்டிவிட்டி. As the warm air rises up, it pushes the bag above the candle. ஓகேங்களா? அதாவது ஏர் ரொம்ப ரைஸ் அப் ஆகுது. ஓகேங்களா? அதாவது வார்ம் ஏர் என்ன ஆகுது, மேலே பக்கமாக தள்ளுது. அதனால் கேண்டிலை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? Also, it is important to remember that on heating the air expand and occupy more spaces. ஓகேங்களா? அதாவது என்ன ஆகுது, ஹீட் பண்ணும்போது ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஃபுல் பிளேஸையும் அது என்ன பண்ணுது, ஆக்குப்பை பண்ணுது. அந்த பிளேஸில் இருக்க ஃபுல் பிளேஸஸையும் ஆக்குப்பை பண்ணுது. when the same thing occupies more space it becomes lighter. ஸோ மோர் ஸ்பேஸை வந்து இது ஆக்குப்பை பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாகுது. the warm air is therefore lighter than the cold air. வார்ம் ஏர் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணும்போது கோல்டு ஏர் கூட. ஓகேங்களா? ஈரப்பதமான காற்றை விட ட்ரை ஏர், அதாவது ஹீட்டான ஈரப்பதமான காற்றை விட உங்களுக்கு வெப்பமான காற்று வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கும், வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் த ரீசன் தட் த ஸ்மோக் கோஸ் அப். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்மோக்லாம் வந்து என்ன ஆகுது, மேல் பக்கமாக போகுது. நார்மல் ஏர், கோல்டு ஏர்னால் இப்படியே வந்து நம்ம லோவர் அட்மாஸ்பியர்லேயே இருக்கும். ஸோ அது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இருக்க நம்மளுக்கு ரொம்ப ஹையில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இன் நேச்சர் தேர் ஆர் செவரல் சிச்சுவேஷன்ஸ் வேர் warm air rises at a place. The air pressure at that place is lowered. The cold air from the surroundings area rushes in to fill its place. These set up convections in air as you learned in chapter 4. ஸோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஹீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக அதாவது வார்ம் ஏரு ரொம்ப கோல்டு ஏரை விட வெயிட் லெஸ்ஸாக இருக்குது. நம்மளோட சரௌண்டிங்ஸும் அப்படி தான். இந்த ஏர் வந்து கோல்டு ஏர் வந்து நம்மளுக்கு சரௌண்டிங்ஸ்லேயும் ஒரு சில ரஷஸை அப்ளை பண்ணிகிட்ருக்கு, அதாவது ப்ரெஷரை அப்ளை பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Okay student, thank you to all. Happy learning.